இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு என்ற சொல் ஆழமானது. அன்பில்லை என்றால் இந்த உலகம் நிச்சயமாக இயங்காது. ஒரு உடலுக்கு எவ்வாறு ஆக்சிஜன் தேவைப்படுகிறதோ அதே போன்று ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அன்பு தேவைப்படுகிறது. இன்றைய நற்செய்தியில் 2 மனிதர்களை பார்க்கின்றோம். முதலாவது யூதாஸ் இஸ்காரியோத். இந்த நபர் இயேசுவோடு பயணித்தவர், இயேசுவை அறிந்தவர், இயேசு செய்த செயலை பார்த்தவர். இவருக்கு அன்பை விட, உறவை விட பணம்தான் முதன்மையாகப்பட்டது. இந்த நபர்தான் 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு இயேசுவை காட்டிக் கொடுத்தார். ஆக இவர் வாழ்வில் பணம்தான் முன்னிலை பெற்றது. இன்றைய நற்செய்தியில் பெத்தானியாவை சேர்ந்த மரியா விலையுயர்ந்த எண்ணெயை வாசம் நிறைந்த எண்ணெயை இயேசுவின் கால்களில் ஊற்றி தன் கூந்தலால் துடைத்த போது யூதாஸ் கூறுகிறார், அந்த எண்ணெயை விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே. யூதாஸ் எந்த எண்ணத்தில் இவ்வாறு பேசினார்? ஏனென்றால் அவருடைய எண்ணம் என்பது பணம் சார்ந்ததாக இருந்தது. ஒருவேளை அந்த எண்ணெயை விற்று பணத்தை கொடுத்தால் அந்த பணத்தை தானும் திருடி இருக்கலாம், அந்த பணத்தை தன்னுடைய தேவைகளுக்கும் பயன்படுத்தி இருக்கலாம் என்ற ஒரு எண்ணம் கூட அவருக்கு இருந்திருக்க வேண்டும். காரணம், அவர் அடிப்படையிலேயே பணத்தின் மீது எண்ணம் கொண்ட ஒரு மனிதராக இருந்திருக்கின்றார். இரண்டாவது நாம் பார்க்கவிருப்பது பெத்தானியாவை சேர்ந்த மரியா என்ற பெண்மணி. மரியாவை நாம் பல இடங்களில் பார்க்க முடிகிறது. இவருக்கு ஒரு சகோதரி மார்த்தா மற்றும் ஒரு சகோதரர் லாசர். இந்த லாசரை தான் இயேசு உயிர்த்தெழ செய்தார். முதலாக மரியா எவ்வாறு தென்படுகிறார் என்று பார்க்கின்ற பொழுது, அவர் ஆண்டவர் இயேசு அவர்களுடைய இல்லத்திலே போதிக்கின்ற பொழுது அவருடைய கால்களுக்கு அருகில் அமர்ந்து செவி கொடுக்கக்கூடியவராக பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக லாசர் இறந்து சில நாட்கள் கழித்து இயேசு பெத்தானியாவின் என்ற ஊருக்குள் வருகிறார். அப்போது மரியா அவரை எதிர்கொண்டு, ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டானே என்று கூறுகிறார். மூன்றாவதாக இன்றைய நற்செய்தியில் விலை உயர்ந்த எண்ணெய், அதிகம் வாசம் வீசுகின்ற எண்ணெயை கொண்டு அவர் இயேசுவின் கால்களிலே ஊற்றி தன்னுடைய கூந்தலால் துடைக்கின்ற அந்த நிகழ்வை பார்க்க முடிகின்றது. பொதுவாக பெரிய மனிதர்கள் ஒரு இல்லத்திற்குள் வரும்பொழுது அந்த இல்லத்தில் உள்ள பணிப்பெண் இத்தகைய செயலை செய்வது வழக்கம். ஆனால் இந்த இல்லத்திலே பணிப்பெண்ணை செய்ய அனுமதிக்காமல் இந்த மரியாவே ஆண்டவர் இயேசுவுக்கு அந்த பணியை செய்கின்றார். இது எதனை வெளிப்படுத்துகிறது என்றால் தாழ்ச்சியினை வெளிப்படுத்துவதற்கு. இந்த பெண்மணி பணத்திற்கு முன்னுரிமை கொடுக்கவில்லை, புகழுக்கு முன்னுரிமை கொடுக்கவில்லை, அன்புக்கு முன்னுரிமை கொடுக்கின்றார். அங்கே அன்பு விலை மதிப்புள்ள செல்வமாக மாறுகிறது. இன்னும் நாம் பார்க்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு ஆண்டும் புனித வாரத்தில் மரியா பேசப்படுகின்றார். இந்த 2 நிலைகளில் நாம் எந்த நிலையை எடுத்திருக்கின்றோம்? யூதாசை போன்று பணம் என்று அலைந்து கொண்டிருக்கின்றோமா? அல்லது மரியாவை போன்று உறவு, அன்பு, தாழ்ச்சி என்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நாம் பணம் என்று வாழ்ந்தோம் என்றால் பல நேரங்களிலே குடும்பங்கள் சிதைந்து விடுகின்றது. பணம் தேவைதான், ஆனால் பணத்தை விட உறவும், அன்பும், தாழ்ச்சியும் முதன்மையானது. சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில் நான் எதனை முன்னிலைப்படுத்துகின்றேன்? என்னுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றால் எதனால் மகிழ்ச்சியாக இருக்கிறது? என்னுடைய குடும்பத்தில் துன்பம் ஏற்படுகிறது, நாங்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்று நீங்கள் கருதினால் எதனால் உங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியின்மையால் இருக்கின்றது என்பதை சிந்தித்து பார்த்து இறைவனுடைய அருளை நாடி இறைவன் விரும்புகின்ற போல உங்களுடைய வாழ்வை மாற்றிக்கொள்ளுங்கள். நிச்சயமாக மகிழ்ச்சியும், அமைதியும், அன்பும் உங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் குடிகொள்ளும்.